ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கு எடுத்துட்டோங்க. நானும் என் பையனும் உட்காந்து நறுக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறமா தண்ணிக்குள்ளே போட்டு காலிஃப்ளவர் கொஞ்சம் இருந்துச்சு, அதை சுடுதண்ணி காய வச்சு போட்டோங்க. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க எடுத்துட்டு அதில் உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு அதை கொஞ்சம் பரட்டி வச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் லேஸ் இருந்துச்சுங்க, அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டேன் என் பையனுக்கு. அதுக்கப்புறமா உருளைக்கிழங்க போட்டு ஃப்ரை பண்ணிட்டேங்க. சரி, அதுக்கப்புறம் அது கொஞ்சம் பொரிச்சு எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா மறுபடியும் கொஞ்சம் இருந்துச்சு, சரின்னு போட்டு எடுத்துட்டு உருளைக்கிழங்கு முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறமா காலிஃப்ளவர் சுடுதண்ணியில் போட்டு எடுத்துட்டு அதுக்கப்புறமா அது கூட மைதா மாவு கொஞ்சம் போட்டுட்டா, அப்புறமா கார்ன்ஃப்ளவர் மாவு, அப்புறமா சில்லி பொடி போட்டு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கணுங்க. உப்பு போட்டு பரட்டி வச்சுட்டு அப்புறம் அதையும் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அது கருவேப்பிலை போட்டால் கொஞ்சம் வாசமாக இருக்கும், டேஸ்ட்டு கூட கிடைக்கும். அதையும் போட்டு எடுத்து பொரிச்சுக்கலாங்க. பொரிச்சு எடுத்துட்டு அப்புறமா மாடிக்கெல்லாம் கொண்டு போய் உட்காந்து நல்லா சாப்பிட்டோங்க. என் குழந்தைய சந்தோஷமாக சாப்பிட்டாங்க. இதோட இன்னைக்கு முடிஞ்சிச்சு.